Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் செப்டம்பர் மாதத்தின் மைத்ரேய முகூர்த்த நேரம் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த மைத்ரேய முகூர்த்தம் பற்றி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்ட காரணத்தினால நான் இந்த பதிவு தர்றேன். சிலருக்கு இதில் நம்பிக்கை இருக்கலாம், சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நம்பிக்கை கொண்டு எது செய்தாலும் அதற்கு பலன் கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போது ஒருத்தருடைய மனசில் நம்ம ஒரு விஷயத்த சொல்லி நம்பிக்கை ஊட்டிடுறோன்னு வைங்களேன், அவங்க தெம்போட செயல்படுவாங்க. இது செஞ்சால் நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த எண்ணமே அவங்கள வாழ வச்சிடும். பாசிட்டிவாக வாழ்க்கையை கொண்டு போயிடும். நேர்மறையான எண்ணங்களுடன் அவர்கள் வாழ கற்றுக்கொள்வார்கள். சிலர் இதை கிண்டல் கூட பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்ன்றது என்னென்னா கிண்டல் கேலியில் தாக்குறது அந்த மாதிரி ஒரு விஷயமாக போயிடுச்சு. அவரவர்களுக்கு இப்போ எனக்குன்னு ஒரு சிலர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு சிலருக்கு இன்னும் சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்மளை சீன்றது இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறது அந்த மாதிரி இருக்குது இல்லையா? அதனால் அதை பார்த்து நான் ஒடுங்கி போவது கிடையாது. இப்போ திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலையும் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. எனக்கு ஒடுங்கி போவது கிடையாது. இதை பார்த்தா இன்னும் தெம்பு இன்னும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது எனக்கு. அதனால் நான் இப்போ இந்த ஒவ்வொரு விஷயம் சொல்கிறேன்னா நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டது தான், ஆய்வுபூர்வமான செய்திகள் இருக்கின்ற காரணத்தினால தான் இதையும் நான் எடுத்து சொல்கிறேன். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் என்பது பார்த்திங்கன்னா கடன் அடைப்பதற்காகவே சொல்லப்பட்ட நேரம். எதுவும் ஒரு இல்லாத ஒரு விஷயம் இருக்க போய் தான் அதை பற்றி வெளியில் வருது. இல்லாத ஒரு விஷயம் வெளியில் வரப்போகிறது கிடையாது இல்லையா? அதனால் இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பிரச்சனைகளோடு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கர்மா, போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாக்கள், இந்த ஜென்மத்தில் செய்த தவறுகள் எல்லாம் சேர்ந்து அது ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் இந்த கடன் பிரச்சனை என்பதும் பார்த்திங்கன்னா நம்ம செய்த கர்மாக்களாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சே பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான் காரை, நம்ம அதை காட்டிலும் பெருசாக சும்மா இத்தினூண்டு பெருசாக வாங்கணும். அவன் ஒரு 4 அடிக்கு கார் வாங்கியிருந்தான்னு நம்ம 6 அடி காராவது வாங்கணும், இல்லை வேறு பெரிய கம்பெனி இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்குறது. வேணும்னே நம்மக்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது கட்டிடலாம் போ அப்படின்னு வாங்குறது. இல்லை வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்க ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்களா, நம்ம 2 பெட்ரூம் வச்சு கட்டியே ஆகணும் அப்படின்னு செய்யுது. இல்லை அது கட்டிட்டாங்கன்னா கூட அது பிரம்மாண்டமாக திருவிழா கோலம் எல்லாம் எடுத்து ஊருக்கே தெரிகிற மாதிரி செய்யட்டும், தவறு கிடையாது. அதாவது அவர்களுடைய சாமர்த்தியம், உழைத்து கஷ்டப்பட்டு வாங்கினது. ஆனால் இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணணும், அதை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கணுமா? தவறு இல்லையா? அது செஞ்சுக்கிட்டு கடனை உடனே வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி பெருசாக செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க போய் செய்கிறாங்க. நம்ம இல்லாமல் கடனை வாங்கி அவங்க கண்ணு முன்னாடி அப்படி செஞ்சு காமிக்கணுங்கிறதெல்லாம் தவறான மனப்போக்கு. அது மிகப்பெரிய கடனில் கொண்டு போய் சேர்த்துருது. இல்லை சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா நியாயமான கடன் வாங்குவாங்க. குழந்தைகளை படிக்க வைக்கணும், இல்லை அத்தியாவசியமான செலவுகள் இருக்குது அப்படின்னு எல்லாம் வாங்குவாங்க. அப்படி வாங்கின நியாயமாக வாங்கின கடனும் அநியாயமாக வாங்கிய கடனும் அடைப்பதற்கு என்று சொல்லப்பட்ட நேரம் தான் பார்த்திங்கன்னா மைத்ரேய முகூர்த்த நேரம், மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு மாதத்திலேயும் இத்தனை நாள்கள் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சில நாள்களே சொல்லியிருக்காங்க. எல்லா நாள்களையும் அடைக்க முடியாது. இப்படி நான் நம்முடைய யூடியூப் சேனலில் மைத்ர முகூர்த்த நேரம் குறிப்பிட்டு சில மாதங்களில் சொன்னது, தொடர்ந்து சொல்ல முடியலன்னா கூட குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த நேரத்தில் கடன் அடைப்பதற்கு சிறிய சிறிய தொகையை எடுத்து வச்சுட்டு கடன் அடைஞ்சிருக்கு, நல்லா இருக்கேன் அப்படின்னுலாம் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருக்கீங்க. அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது நம்ம ஏன் தொடர்ந்து சொல்லக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த பதிவு கூட உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் மைத்ர முகூர்த்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற 24ஆம் தேதி, அதாவது 24/9/2022, அதாவது 24/9/2022.
இந்த நாளில் மட்டும்தான் மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குது, வேறு எந்த நாளும் கிடையாது. அதாவது 30 நாளில் ஒரே ஒரு நாள் தான் மைத்ரேய முகூர்த்த நாளாக இருக்குது. அந்த 24th அன்றைக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில நேரம், அந்த நேரத்தில் தான் நம்ம கடனை அடைக்கணும். நாள் முழுவதும் கிடையாது. எப்போ அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு அது சொல்லும் பொழுதே அது எழுத்துப்பூர்வமாக வரும், பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 24th அன்னைக்கு நைட்டு 7:14 அதாவது ஈவினிங் 7:14 இரவு 9:02 வரைக்கும் நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் சொல்லணுன்னா 7:14 PM to 9:02 PM வரைக்கும், அதாவது 9:02 வரைக்கும் நமக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கூட முழுசாக இல்லை. சரிங்க, இந்த நேரத்தில் நாங்கள் எந்த பேங்க்குக்கு போய் பணம் கட்ட முடியும், பேங்க்கெல்லாம் அந்த நேரத்தில் பூட்டி இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் பேமெண்ட் இப்போல்லாம் சர்வசாதாரணமாக எல்லாரும் செய்துட்ருக்காங்க. இப்போ யாராவது கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்க, பேங்க் அல்லாமல் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த நேரம், அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து, அதாவது நான் சொன்னேன்ல அந்த நேரத்துக்குள்ளே வந்து பணத்தை ஒரு குறிப்பிட்ட தொகை, சும்மா கொஞ்சம் ரூபாயாவது கொடுக்க முடிஞ்சதுன்னா கூட, 1000 ரூபாவா, 1000 ரூபாவது அந்த நேரத்தில் அவருக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். கடனாக நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். இல்லை பெரிய தொகை முடிஞ்சால் கூட கொடுத்துருங்க. இப்படி இந்த நேரமாக இந்த மைத்ரேய முகூர்த்த நேரமாக ஒவ்வொரு மாதத்துலேயும் வருது இல்லையா, அந்த நேரங்களில் வந்து நம்ம கடனை ஆன்லைன் மூலமாகவோ இல்லை பேங்க் செயல்படுகின்ற நேரத்தில் போய் நேரடியாக கட்டினா கூட நமக்கு கடன் சீக்கிரத்தில் அடையும், மீண்டும் செல்வந்தராக மாறுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடன் அடையிறதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் நம்ம கிட்ட வந்து அந்த கடன் எல்லாம் அடைஞ்சுக்கிட்டு கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எப்பொழுதுமே நாம் செய்கின்ற செயல்கள் அதனால் பயனடைந்தோம்னா, மற்றவர்களுக்கு சொல்கிறதுனால அவர்கள் பயனடைந்தார்கள்னா நமக்கு இரட்டிப்பு புண்ணியம் வந்து சேரும். அதனால தான் சொல்கிறேன். சரி, இன்னொன்று சொல்லிக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோயில் மணி போன்ற ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்கும், அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற பதிவுகள் எல்லாமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன், நம்ம விஹா ஆன்லைன் பற்றி. விஹா ஆன்லைன் என்பது நான் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் குடும்ப தொழில். அது விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரை யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போய்கிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே எங்களுடைய ஆப்க்கான லிங்க்ஸ் காமிக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதாவது டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்கும். அதை தொடுங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் இயக்கி கொண்டிருக்கின்ற விஹா ஷாப்க்கு வாங்க, விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் அட்ரஸ், அதாவது எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் தரப்பட்டிருக்கு. இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது அழகாக கைடு பண்ணி உங்களை எங்களுடைய கடைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில செய்திகள் முக்கியமானது சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான, விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அல்லது விஹா என்கின்ற பெயர் பயன்படுத்திக்கிட்டு கடை ஏதாவது பார்த்திங்கன்னா அது போலியானது. எங்களுடைய இல்லை அவங்க கடை தாங்க, அவங்களுடைய பொருள்கள் தான் இந்த கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னும் சில செய்தி சொல்கிறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த வெப்சைட்லேயோ வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் விஹா என்கின்ற பெயர் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களோடு தான் போடுவாங்க. அப்படியே போட்டாங்கன்னா நம்ம இங்கே விடமாட்டோம் இல்லையா, கேஸ் போட்டுருவோம் இல்லையா. அதனால் வேறு ஏதாவது விஹான்ற பெயரில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையவே கிடையாது, அது என்னுடையது கிடையாது அப்படின்ற உறுதிபட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து பொருள்கள் வாங்கிக்கிட்டு அந்த பொருள்
நல்லா இல்லைன்னு என்ன தான் திட்டுவீங்க? என்னுடைய பொருள்கள் எல்லாம் மிகவும் அற்புதமான பொருள்கள். இதை வந்து எல்லாருமே சொல்கிறது தானேன்னு நினைப்பீங்க. போய் ரிவ்யூஸில் பார்த்துக்கோங்க, கமெண்ட்ஸில் பார்த்துக்கோங்க. ரொம்ப அற்புதமான பலன்களை தரும் பூஜை பொருள்களாகட்டும், உண்மையான பூஜை பொருள்கள் தரும். கோமதி சக்கரம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது எங்ககிட்ட இருக்கிற மாதிரி. அதற்கான பலன்களே தனி தான். அது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, வேறு எங்கேயாவது வாங்கினா இந்த எஃபெக்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்களே, உங்கள்கிட்ட வாங்கினா தான் நல்லா இருக்குது அப்படின்னு. அதே போல் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சோப்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு என்னுடைய க்ரீம், லிப் பாம், நான் தயாரிக்கின்ற அனைத்து பொருள்களுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூஸ் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க, கமெண்ட்ஸில் சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து ஏமாந்து போகாமல் இருக்கணுன்றதுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உருவாக்கியிருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், வேறு எங்கேயும் தேடி போயிட்டு நீங்கள் ஆர்டர் போடணுன்ற அவசியம் கிடையாது, இல்லை பொருள்களை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுலேயே போய் பார்க்கலாம். இன்றைக்கி அனிதா அம்மா என்ன தான் புதுசாக அப்லோடு பண்ணியிருக்காங்க, இல்லை அனிதா அம்மா இன்றைக்கி ஏதாவது புதுசாக தயாரிச்சிருக்காங்களா அப்படின்றத போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக தொடுத்து விடுங்க. நான் அதை படித்து பதிவுகளாக தரேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.